ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர சங்கமம். இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம மற்றவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா பெரியவங்க நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, இதை பண்ணாத, இது இல்லை, இப்படி போனால் அதில் தப்பாக நடக்கும், இல்லை இதுதான் விஷயம் அப்படின்னு நம்மகிட்ட சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம். இப்படி தான் கடலுக்குள்ளே ஒரு மீன் ஃபேமிலி வாழ்ந்து வந்தாங்க. ஒரு அப்பா மீன், ஒரு அம்மா மீன், ஒரு சின்ன குட்டி மீன். ஸோ இவங்க சந்தோஷமாக அந்த கடலுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் இந்த குட்டி மீனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஒரு பெரிய டவுட். அப்போ அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குது, இந்த மாதிரி தண்ணி எங்கே இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் காமிங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, நீ தண்ணிக்குள்ளே தான் இருக்கிற, நீ இருக்கிற இடம் தான் தண்ணி அப்படின்னா அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது, நீங்கள் எனக்கு அந்த தண்ணியை காமிங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, இதுதான் நீ இருக்கிற இடம் தான் தண்ணி, நீ நீந்திட்டு இருக்கிறல அந்த இடம் தான், அதுதான் தண்ணி, அதுக்கு பேர் தான் தண்ணி அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்கவே இல்லை. அம்மா கிட்ட போய் கேட்குது, இந்த மாதிரி அப்பா கிட்ட நான் ஒரு டவுட் கேட்டேன், தண்ணியை காமிங்கன்னு கேட்டேன். அப்பா எனக்கு சரியான பதில் சொல்லலை, நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அம்மா சொல்லுது, இதுதான்ப்பா தண்ணி, வேறு என்ன சொல்கிறதுக்கு, நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இதுதான் தண்ணி, நம்ம தண்ணிக்குள்ளே தான் இருக்கிறோம். ஸோ தண்ணியை நீ தனியாக பார்க்குறேன்னா இப்போ உனக்கு எதிரிலே தெரிகிறதே தண்ணி தான் அப்படின்னு எவ்வளவோ விதங்களில் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாங்க. அது ஒத்துக்கவே இல்லை. இது உடனே நான் இன்னொருத்தக்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு பெரிய பெரிய விலங்குகள்கிட்டையா போய் கேட்குது, மற்ற மீன்கள்கிட்ட கேட்குது, கடல் குதிரைக்கிட்ட போய் கேட்குது. அவங்க என்ன சொன்னாலும் இந்த குட்டி மீனுக்கு அது உடன்பாடே இல்லை, அது எனக்கு புரியவே இல்லை. இல்லை, இது நீங்கள் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள், நான் அது ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப பிடிவாதமாக ஒவ்வொருத்தரையாக போய் கலாய்ச்சிட்டே தெரியுது. அப்போது ஒரு திமிங்கலம் அந்த பக்கம் வருது. வந்தோடனையும் இது போய் திமிங்கலம் தான் நல்ல பெரிய மீனாக இருக்குது, பெரிய சைஸான விலங்காக இருக்குது, நம்ம அதுகிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி மீன் போயிட்டு, இந்த மாதிரி எனக்கு தண்ணி எங்கே இருக்குதுன்னு காமிங்க. இந்த மாதிரி நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், அந்த மீன்கிட்ட கேட்டேன், இந்த மீன்கிட்ட கேட்டேன், எல்லா வெரைட்டி விலங்குகள்கிட்டையும் போய் கேட்டுட்டு யாராலையும் அதுக்கான பதில் சொல்ல தெரியல. எனக்கு அது புரியல, எனக்கு புரிகிற மாதிரி கடல் எங்கே இருக்குது, தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே இந்த திமிங்கெல்லாம் யோசிக்குது, உனக்கு தண்ணி தானே எங்கே இருக்குதுன்னு தெரியணும், வா என் முதுகு மேலே ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதை முதுகு மேலே ஏறி கூட்டிகிட்டு போகுது. கூட்டிகிட்டு கரைக்கு வரைக்கும் வந்துச்சு. கரைக்கு வந்தோடனே இது ஒரு புஷ் பண்ணி இந்த மீனை தண்ணிக்கு வெளியே கரையில் தள்ளி விட்டுருச்சு. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், தண்ணி எங்கே இருக்குன்னு காமிங்கன்னு தானே கேட்டேன், நீங்கள் என்ன இப்படி தண்ணிக்கு வெளியே தள்ளி என்ன கொல்ல பார்க்குறீங்களே, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த திமிங்கலத்துக்கிட்ட இந்த குட்டி மீன் கேட்குது. அப்போ அந்த திமிங்கலம் பதில் சொல்லுது, நான் எவ்வளவோ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன், நம்ம எல்லாரும் இருக்கிற இடம் தான் தண்ணி, இதிலேருந்து தான் நம்ம சுவாசிக்கிறோம், இதில் இருக்கிற ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு தான் நம்ம உயிர் வாழ்கிறோம், அந்த தண்ணிக்குள்ளே தான் நம்ம நீந்திட்டு இருக்கிறோம், அந்த தண்ணிக்குள்ளே தான் நம்மளோட வாழ்க்கையே நடக்குது, எவ்வளவோ உனக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஆனால் அதை நீ உணர்கிற மாதிரியும் இல்லை, அதை ஒத்துக்கொள்கிற மாதிரியும் இல்லை. இப்போது நான் உன்னை தண்ணிக்கு வெளியே தள்ளி போட்டிருக்கேன், அங்கே இருந்து நீ பாரு, நீ பார்க்குற இடம் தான் தண்ணி, இது ஓகேவா, உனக்கு இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த குட்டி மீன், ஐயோ ஆமாம்மா எனக்கு ரொம்ப புரிஞ்சிடுச்சு, இப்போ தான் புரிஞ்சுது, தண்ணிக்குள்ளே உள்ளே இருக்கும்போது எனக்கு புரியவே இல்லை, எல்லோரும் சொல்லும்போது புரியல, தண்ணிக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அது எனக்கு புரியுது, என்னை தயவு செய்து தண்ணிக்குள்ளே கொண்டு போயிடுங்க, என்னை உயிரை காப்பாற்றுங்க, என்னை கொண்டு போடுறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த குட்டி மீன் திமிங்கலத்திட்ட ரெக்வஸ்ட் பண்ணுது. உடனே திமிங்கலமாக அதை எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே விட்டுருது. அப்புறம் தான் இதுக்கு தெரியுது நம்ம இருக்கிற இடம் தான் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் கூட நிறைய விஷயங்களை நம்ம மற்றவங்க சொல்லும்போது நம்ம அதை கொஞ்சம் கூட நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம போய் அதில் கஷ்டப்பட்டு அடிபட்டு வரும்போது தான் நமக்கு அதோட உண்மையான அர்த்தம், உண்மையான விஷயங்களும் புரியும். இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் மற்றவங்க சொல்லி நீங்கள் கேட்காம நீங்களாக போய் அடிபட்டு கற்று வந்த விஷயங்கள் இருந்திருந்தது அப்படின்னா கீழே கமெண்டில் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதை நம்ம மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Mahi.